எல்லாராலையுமே ஒரு மிஸ்டேக்க மன்னிக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் சில நேரத்துல பேட் டேஸ் வரத செய்ய, சில நேரத்துல தப்பு பண்ணத்த செய்வாங்க. ஆனா எது இந்த ரிலேஷன்ஷிப்ப ஸ்லோவா பிரேக் பண்ணும்னா, ஒரு மொமெண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு பேட்டர்ன். ஐ எம் சாரிங்கிறது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுறப்போ, அதே ஆர்குமெண்ட், அதே சைலன்ஸ், அதே டிஸ்ரெஸ்பெக்ட். நான் ஒரு தடவையுமே நல்லா பூசி மொழிக்கு வேற வேற வார்த்தை போட்டு சொல்லிட வேண்டியது. ஆரம்பத்துல அவங்க அதை மீன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்களே அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த பீஸை கீப் அப் பண்றதுக்கு வேண்டி உங்களை நீங்களே ஷ்ரிங்க் பண்ணிட்டீங்கன்னு ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ரிப்பீட்டட் பிஹேவியர் ஆக்சிடென்டல் அல்லோ இன்டென்ஷனல்னு அப்பதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இதுல ஹார்டஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? சிலர்லாம் இந்த வாழைப்பழம் மாதிரியே பேசுவோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அழகா அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்டா என்ன சொன்னாலுங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஹர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே அவங்க நீ தலைகீழ மாறிடுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரியல் அப்பாலஜிஸ்க்கு எல்லாம் வேர்ட்ஸே தேவையில்லை, ஆக்ஷன்ஸ் தான் தேவை. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் லாஸையும் சர்வை பண்ணிக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் சர்வை பண்ணிக்கும். ஆனா அந்த ரிப்பீட்டட் சைக்கிள்ஸை மட்டும் சர்வைவே பண்ணாது. ஏன்னா ஒரு பர்சன் ப்ளீட் ஆயிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தர் எப்படி அந்த கையில இருந்து கத்தி நழுவுச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹலோ.